Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers exercise 10.2 question number 3. Question பாத்தீங்கன்னா express the number appearing in the following statements in standard form. So நம்மளுக்கு வந்து usual form கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து standard formல represent பண்ணணும். So standard form அப்படின்னா நம்மளுக்கு வந்து decimal point with before one value after one value into 10 power of some value. So 10 power of exponents நம்ம வந்து term மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேச்சுரல் நம்பர் வேல்யூஸ் தான் இருக்கும் 1 to 9. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்கும் 0 to 9. அதுக்கப்புறம் இன்டூ 10 பவர் 9. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த n வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பாசிட்டிவ் பவராக இருக்கலாம் இல்லைனா நெகட்டிவ் பவராக இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பவர் எப்போ வரும்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க நம்பரை விட வந்து நம்மளுக்கு பெரிய நம்பர் அப்டெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாகவே பாசிட்டிவ் பவர் வரும். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்மால் நம்பர்ஸாக இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பவர் வரும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரான் இட் இஸ் ஈக்குவல் டு 1/1. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 6 ஜீரோஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்கு. 1 by இந்த வேல்யூ டிவைடட் 1/1 followed by 6 ஜீரோஸ் மீட்டர் இருக்கு. இப்போ இந்த 1 by எத்தனை ஜீரோஸ்? 10 ஜீரோஸ் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 10 பவர் ஆஃப் 6ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ 10 அப்படின்னா என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 1. அந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை வேல்யூ வந்து நம்ம பவரில் போடுவோம் 10 பவர் ஆஃப் 6. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே 10 பவர் ஆஃப் 6 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. இதை நியூமரேட்டருக்கு கொண்டு போகலாம் நம்ம. ஸோ நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து 1/a பவர் m இந்த மாதிரி இருக்குன்னா இந்த டேர்மை மேலே கொண்டு போகிறோம்னா பேஸ் அப்படியே தான் இருக்கும் a, பட் ப்ளஸ் m என்னவாயிரும்? -m ஆயிரும். ஸோ அந்த இது லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணி இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? 10 பவர் ஆஃப் -6ன்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை, ஜஸ்ட் இங்கே வேல்யூ வந்து 1 ஃபாலோட் பை நிறைய ஜீரோஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இட் இஸ் ஜஸ்ட் 10 பவர் -6. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 1 into 10 பவர் -6 இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ மீட்டர். ஸோ கம்மிங் டு த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் திஸ். ஓகே, ஸோ நிறைய வேல்யூஸ் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூ இருக்குது. அப்புறம் ஒரு 16 கூலும்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ண போகிறோம். அதாவது 10 பவர் ஆஃப் சம்திங், டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ, டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ. ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்? 1. ஸோ அப்போ 1.6 அப்படி தான் எழுதணும். ஸோ இந்த கான்செப்ட் படி லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டே வரும்போது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 1. ஸோ அப்போ 1க்கு அப்புறமா டெசிமல் பாயிண்ட் வைப்போம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 6. ஸோ அப்போ இதை 1.6ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 0. எத்தனை ஜீரோஸ் இருக்குது? இங்கே 6 9 12 15 18 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஜீரோஸ் இருக்கு. அப்புறம் ஒரு 16 இருக்கு. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 1.6, ஏன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட், அதுக்கப்புறம் 6 இன்டூ 10 பவர் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா நெகட்டிவ் பவர் வரும். அப்போ 10 பவர் ஆஃப் மைனஸ் வரும். ஸோ பிக் நம்பர் அப்படின்னா ப்ளஸில் வரும் பாசிட்டிவ், ஸ்மால் நம்பர் அப்படின்னா நெகட்டிவ்ல பவர் வரும். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை இங்கேருந்து நம்ம 1க்கு பக்கத்தில் கொண்டு வரோம். ஸோ இப்போ எத்தனை தடவை இந்த டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோமோ அதுதான் பவரில் வரும். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ 1.6 into 10 power -19 கூலும். ஓகே, ஏன்னா யூனிட் வந்து இங்கே கூலும், அதனால சீன்னு எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். ஜஸ்ட் 1க்கு பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட், அப்புறம் மீதி இருக்க வேல்யூ ரைட் சைடில் எழுதிடுறோம். எத்தனை தடவை இந்த டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரோமோ அதை பவரில் எழுதணும். ஸோ பவரில் எழுதும் போது நெகட்டிவாக பாசிட்டிவானா இந்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப சின்ன நம்பர், அப்போ நெகட்டிவ்ல பவர் வரும். ஸோ கம்மிங் டு த தேர்ட் சப்டிவிஷன், size of the bacteria 0. எத்தனை zeros இருக்கு? 6 zeros இருக்கு. 1 2 3 4 5 6 அப்புறம் ஒரு 5 மீட்டர் இருக்கு.
ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? அகெயின் லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன 5. 5க்கு அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் போடுவோம். பட் அதுக்கப்புறம் எந்த வேல்யூமே இல்லை, அதனால அதை அப்படியே விட்டுடலாம். இன்டூ 10 பவர் ஆஃப், இதுவும் ரொம்ப ஸ்மால் நம்பர், அப்போ 10 பவர் ஆஃப் மைனஸ். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை இப்படி ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிட்டே வரும். இங்கே 5க்கு பக்கத்தில் வருதுன்னா எத்தனை தடவை மூவ் பண்ணுறோம் நம்ம? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ 10 பவர் ஆஃப் மைனஸ் 7. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 5க்கு பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அப்போ 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதை 5ன்னு எழுதினாலே போதும். ஸோ அப்போ 5 இன்டூ 10 பவர் மைனஸ் 7, இதோட யூனிட் என்ன? மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். சைஸ் ஆஃப் த பிளான்ட் செல் 0 பாயிண்ட், எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 1 2 7 5 மீட்டர். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? அகெயின் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன? 1 பாயிண்ட், அப்புறம் மீதி இருக்க வேல்யூல எழுதுமா 2 7 5 இன்டூ 10 பவர். அகெயின் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஜீரோஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர். ஸோ அப்போ 10 பவர் ஆஃப் மைனஸ்ன்னு வரும். ஸோ எத்தனை தடவை நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம்? இங்கே 1 பாயிண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு 1 2 3 4 5 5 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால 10 பவர் ஆஃப் மைனஸ் 5. ஸோ இப்போ 1.275 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 மீட்டர். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். 1.275 இன்டூ 10 பவர் ஆஃப் மைனஸ் 5 மீட்டர். இதுதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சப்டிவிஷன் 0.07 மில்லிமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஸோ இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்? 7 பாயிண்ட் இன்டூ 10 பவர் ஆஃப் மைனஸ், இதுவும் ஸ்மால் நம்பர், அப்போ மைனஸில் வரும். ஸோ டெசிமல் பாயிண்ட் எத்தனை தடவை ரைட் சைடில் மூவ் பண்ணுவீங்க? 1 2 டைம்ஸ் மூவ் பண்ணுறதுனால 10 பவர் ஆஃப் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். ஸோ 7க்கு அப்புறமா ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். 7க்கு அப்புறமா எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம விட்டுடலாம், 7ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 7 இன்டூ 10 பவர் மைனஸ் 2, யூனிட் என்ன? மில்லி மீட்டர். ஓகே. So 7 into 10 power minus 2 millimeter. இதுதான் வந்து final answer for the fifth subdivision. Thank you. Thanks for watching.